டேய் வேலு, எந்த கலரு? பச்சை. நெக்ஸ்ட் மஞ்சள். அடிச்சிருவோம். சரி ஜீவா, வா இன்னொரு ஆட்டம் விளையாடலாம். அது எப்படி விளையாடுறது? நீதான் எல்லாம் காசு என்கிட்ட விட்டு என்ன எப்படி விளையாடுறது? கடன் வச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் சொல்லு. கடன் அன்பை முறிக்கும். வேணா ஒண்ணு பண்ணலாம், நம்ம பொருள் வச்சு விளையாடலாம். வேணா, அந்த வாக்மேன்ல கண்ணா இருக்கிறான், பிட்ட போடுவான், பார்த்து உசாரா இருந்து. அவங்கிட்ட தோத்தா அது எனக்கு அசிங்கடா. ஜீவா வா விளையாடலாம். நான் எப்போ ரெடி? என்ன கொண்டு சொல்லு. நடு குண்டு. சொல்லலே ஜீவா, நீ ஆட்டத்துல ஜெயிச்சிட்ட ஒத்துக்கிறேன். நீ ஆம்பளையா இருந்தா என்கிட்ட சண்டையில ஜெயிச்சிடறா பாக்கலாம். ஏண்டா ஆம்பளைன்னு சொன்னீங்க, முதுகுல அடிக்கிறீங்க. இப்ப வாடா. என்னாச்சுடா? உன் மாமனும் வேலுவும் அந்த ஆலமரத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, என்னடா சொல்ற? ஆமாக்கா. இன்னைக்கு தப்பிச்சுட்டா என்னைக்காவது ஒரு நாளைக்கு வசமா மாட்டுவான், அப்ப பாத்துக்கிறேன். வாடா. ஜீவா, என்ன மாமா? இதுல உப்பு உரப்புலாம் கரெக்டா இருக்கா பாருப்பா. கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கு மாமா. சமையல் உங்களை யாராச்சும் அடிச்சுக்க முடியுமா? ஏன் மாமா இப்படி போய் சொல்ற? ஏற்கனவே என் அப்பனுக்கு நலமகராஜான்னு நினைப்பு, இதுல நீ வேற ஐஸ் வைக்கிற. இந்த கிண்டல் கேலிக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. மக்கனையா திங்கன்னா நீ சமைக்கணும். ஆம்பளை மாதிரி ஊரை சுத்திட்டு அதிகாரம் பண்றத பாரு. பொம்பளை புள்ளையா லட்சணமா வீட்டை கூட்டுவோம், பாத்திரத்தை கழுவுவோம், அப்பாவுக்கு சமையல்ல என்னைக்காவது ஒத்தாசையா இருப்போம்னு நினைச்சு பாத்திருக்கியா? வீட்டுக்கு வர்ற நேரத்தை பாரு. பொட்டை புள்ள மாதிரியா பாவடை கட்டியிருக்க? ஆம்பளை பையன் மாதிரி தூக்கி கட்டியிருக்க? அடிச்சு இறக்கி விடுனா? இறக்கி விடுனா? மாட்டேன். திமிர பாரு, அடிச்சலாம். அடி. ஏய்,
என்ன கண்ணை காட்டுற? அவன்கிட்ட சொல்லாதன்றியா? இல்லைன்னா அவன் பவுச்சு தெரியாது பாரு. வர வர உனக்கு திமிரு அதிகமா போச்சு. ஆம்பளை பசங்க மாதிரி கோழி கொண்டு வர போற. உன்னை கையை உடைச்சா வேணாப்பா, என்ன அடிக்காத. எனக்கு கால் உடைஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன எவனும் கட்டிக்க மாட்டான். அப்புறம் காலம் பூரா ஓம் கையாலேயே கஞ்சி குடிக்கிற அபாக்கிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாதப்பா. ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன் கையால நல்ல கஞ்சி குடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டுறாதப்பா. சூப்பர்பா. பாத்தியாப்பா கொழுப்ப? மாமா விடுங்க மாமா, அது பாவம் சும்மா. காலை உடைக்கிறேன். ஐயோ, மாமா, ஏய், என்ன மாமா? என்னங்கற? மாமா, 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 ஏய், please, மாமா, 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 இல்ல, விட்டுருங்க, இந்த மாதிரி, மாமா. மாமா, வரப்பா. ஏய், இங்க ஊர்ல சொல்றல. மாமா, கேளு, சொல்றத கேளு. மாமா. மரியாதை தின்று. மாமா, இந்த பாரு, என்ன ஓட வைக்காத. மாமா. ஏம்மா, என்னாச்சு மாமா? மாமா, பாத்து. மாமா, பாத்து, மாமா. அப்பா, கொஞ்சம் தண்ணி கொண்டா. மாமா, என்ன மாமா ஆச்சு? நெஞ்சில கை வச்சிருக்க, பெல்லிக்குதா? நெத்தியில வேர்த்திருக்கு. சீக்கிரமா கொண்டு வா. மாமா, என்ன மாமா நீ இப்படி எல்லாம் ஓடிட்டு? அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, பாத்து, பாத்து. மாமா. அப்பா, அம்மா கோமதி, இனிமே நினைச்ச விளையாட்டுத்தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கம்மா. அப்பா மானத்தை வாங்கிடாத. சரிப்பா. தாய் இல்லாத பிள்ளைங்களை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டான்னு ஊருக்காரன் ஒரு பையனை தப்பா பேசிடக்கூடாது. புரிஞ்சுதா? நம்ம பரம்பரையில யார் செஞ்ச பாவமோ என்ன சாபம் வாங்கி வந்தாங்களோ தெரியல. நிறைய பேரு அல்பாயுஸ்லயே சீக்கிரம் போயிட்டாங்க. உங்களுக்குன்னு மிஞ்சி இருக்கிறது நான் மட்டும்தான். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு திடீர்னு ஆகி போடுச்சு. மாமா, அப்பா, அப்படிலாம் பேசாதீங்கப்பா. நெருப்பு நாக்கு சுடவ போகுது. எல்லாம் ஒரு பேச்சுக்கு தான். ஐயா கோமதியை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். சரி மாமா. கோமதி, நீயும் மாமனை பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்து நம்ம வம்சத்தை வாழ வைக்கணும். வாழ வைப்பீங்களா? ஆ? கோமதி, ஜீவாவை நான் ரொம்ப லவ் பண்றேன். ஜீவா கிட்ட நேர்ல சொல்ல வெக்கமா இருக்கு. உன் மாமாவை நான் லவ் பண்றதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? எனக்கு என்ன வருத்தம்? எனக்கு பதிலா நீ தான் என் காதல உன் மாமா கிட்ட சொல்லணும். நான் எப்படி சொல்றது? வேணா உன் காதல ஒரு லெட்டர்ல எழுதி கொடு, நான் போய் என் மாமாட்ட கொடுக்கறேன். பாருங்க உங்க பொண்ணு லட்சணத்தை. போன மாசம் பரீட்சைக்கு ஒரு பக்கம் தான் எழுதியிருக்கா. காதல் கடிதம் 5 பக்கம் எழுதியிருக்கா. 3 முடிச்சு வேற போட்டு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கா. உனக்கு லவ் லெட்டர் கொடுக்க வேற ஆளே கிடைக்கலையா? இந்த நல்ல பொண்ணு தான் கிடைச்சாலா? கோமதி, மிச்சத்தையும் நீயே படிச்சு காட்டுமா. ஐயோ சார், அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை படிக்கிறது ரொம்ப அநாகரிகம் சார். அடடா, பாத்தீங்களா கோமதி எவ்வளவு நாகரிகமான பொண்ணுன்னு. உன்னை என் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேம்மா. நீங்களும் தான் வளர்த்துருக்கீங்க. ஐயோ வாத்தி, அப்பதான் அந்த வார்த்தைக்கே சொந்தக்காரி. சரியான லூசு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த கன்றாவியை நானே படிக்கிறேன். நீ ஊ என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது கூட வேண்டாம். வாய் என்று கஞ்சாடை காட்டினால் என் வீட்டை எல்லாம் விட்டு உன் பின்னே பறந்து வருவேன். என் வீட்டு தங்க நகைகளோடு என் மனதை கொள்ளையடித்தவனே. இப்படிக்கு இன்றைய காதலி, நாளைய மனைவி, அன்பு முத்தங்களுடன் உங்கள் பிரியா. வீட்ல இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு ஓட பாக்குறியா? காலை உடைச்சு புடுவேன். வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். கரெக்ட், வீட்டோடைய வச்சுக்குங்க. ஏன் இப்படி பண்ண? நான் உன்கிட்ட கேட்டேன்ல, அப்ப நீ சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? சாரிடி, இந்த உலகத்துல நான் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவேன். ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் என் மாமனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் மாமன் தான் எனக்கு உலகம். மனசளவுல நான் அவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்டி. ஒரு பொண்டாட்டி கிட்ட உன் புருஷனை விட்டு கொடுன்னு கேட்டா எப்படி வலிக்குமோ அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. நீ என் மாமாவை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன்டி.
அதனால தான் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன். என்ன அசிங்கப்படுத்திட்டல. சத்தியமா நான் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு அப்படி பண்ணல. என் மாமனை பத்தின நினைப்பு இனிமே உனக்கு வரக்கூடாதுன்னு தான் அப்படி நடந்துக்கிட்டேன்டி. எந்த மாமனுக்காக இது நீ பண்ணியோ அவன் உனக்கு கிடைக்க மாட்டான்டி. அப்படிலாம் சொல்லாதடி ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. எனக்கு கருணாக்குடி, நிச்சயம் பழிக்கும் பாரு. நான் வயிறு எறிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. உன் மாமா உனக்கு கிடைக்கவே மாட்டான்டி. நீ என்ன வேணாலும் சொல்லுடி, ஆனா என் மாமா மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு சொல்லாதடி. இனிமே என்கிட்ட பேசாத. சார் ஒரே ஒரு பாலிசி போடுங்க சார், அது உங்க குடும்பத்துக்கே பாதுகாப்பா இருக்கும். நாளைக்கு நீங்களே செத்து போயிட்டா கூட அந்த பாலிசி உங்க குடும்பத்தை காப்பாத்தும் சார். அட பாவி, ஆரம்பத்துல அவசகுணமா பேசுற. ஐயோ சார், நான் ஒரு பேச்சுக்கு தான் சார் சொன்னேன். நீங்க பாலிசி போடலைன்னா கூட பரவாயில்ல சார். நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார். பாலிசி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற யூலிப் பாலிசி, இது மாதிரி நிறைய பாலிசி இருக்கு சார். ஏய், எங்கடி உன் மாமனை ஆளையே காணோம்? வருவாரு, நீ உன் வேலையை பாரு. பக்கத்தூர்ல ஒரு ஜாதி கலவரமா, பஸ்ஸை எரிச்சிட்டாங்க. பஸ் எல்லாம் வராது. பரீட்சைக்கு போற பிள்ளைங்க மட்டும் வண்டியில இருங்க. பாத்துமா, சீக்கிரம் இருங்க. ஏய், வா போலாம். அங்க பாருடி, உன் மாமா எப்படி ஓடி வரான்னு. என் மாமனை சைட் அடிக்கிற கண்ணு மொழி ரெண்டையும் நோண்டி போடுவேன். முதல்ல நீ ஏறி போடி. வா ஏமா, 2 பேருக்கு இடம் இல்லையாமா? சரி மாமா, நீ ஏறு முதல்ல. கோமதி நீ கிளம்பு, நான் பின்னாடி அடுத்த வண்டியில வந்துடுறேன். பின்னாடியே வர மாமா, நீ முதல்ல வண்டியில ஏறி உட்காரு மாமா. நீ வா கோமதி, படிச்சுக்க லேட் ஆயிட வண்டி போகுது. இறங்குன. டயத்துக்கு வந்துடுறா. போ, நான் வந்துடுறேன். அண்ணா, பரீட்சைக்கு நேரமாச்சு, நான் ஏறிக்கிறேன். சரி, உட்காருமா. அண்ணா, வண்டியை நிறுத்துங்க. ஏமா, நீ ஸ்கூலுக்கு தானே போனோம்? கூட்டமா இருக்குண்ணே, என்னன்னு பாக்கணும். வண்டியை நிறுத்துங்க. நிறுத்துறமா. அட நிறுத்துங்கண்ணே. நிறுத்துற இருமா. இந்தாங்க. சின்ன பிள்ளை யார் பத்த புள்ளையா இப்படி அடிபட்டு கிடக்குது? பாவம், ஏதோ லாரிக்கார அடிச்சு போட்டு போயிட்டான்ப்பா. புடிச்சு தூக்குங்க. யோ, கம்முனியா, போலீஸ் கேஸ் ஆயிர போகுது. ஹலோ, 108ங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஐயா பாண்டி, என் பிள்ளைய காப்பாத்து. பயப்படாதீங்க, என் பிள்ளை பொழைச்சுக்குவானா? பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, பொழைச்சுக்கிட்டாரு. இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் பாருங்க. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. ரோட்ல எல்லாரும் பார்த்துட்டு போகும்போது +2 எக்ஸாம் கூட போகாம அந்த பொண்ணு தான் உங்க பையனை காப்பாத்தினாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அவனுக்கு எதுனா ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க அம்மா சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே நான் தான் தாயி. என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன். அடிபட்டு ரோட்ல கடந்தா நாயை பார்த்துட்டு போற மாதிரி போறாங்க. உனக்கு ரொம்ப பெரிய மனசு தாய். ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் உசுருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் எப்படி +2 பரீட்சை எழுதுறது? ஒரு உயிரை விட +2 பரீட்சை ஒன்றும் பெருசு இல்லை. அதை நான் அடுத்த வருஷம் எழுதி கூட பாஸ் பண்ணிப்பேன். உசுறு போனா திரும்ப வருமா? நாளைக்கே எனக்கு ஒரு உதவி வேணும்னா நீங்க செய்ய மாட்டீங்களா? நிச்சயமா தாயி, முதலா வந்து நிற்பேன்.